இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணனும் அண்ணியும் பேசுறத ஒட்டு கேட்டுட்டு இருக்கீங்களா? இன்னும் முடியல. போதும் போதும் போதும். நீங்க சாம்பிராணியாவது என்னையே போட்டுக்க விடுங்க. எல்லாத்தையும் நீங்களே பண்ணீங்கன்னா அப்புறம் நான் என்னதான் பண்றது? நானே பாத்துக்கிறேன், நீங்க விடுங்க. ஐயோ மகா, முடி இன்னும் காயலமா? அட சும்மா இருங்க. ஐயோ, முடி இன்னும் காயவே இல்ல. நீ சொன்னா கேட்க மாட்டேன், நான் வரேன். புருஷன் பொண்டாட்டி தனியா பேசுறத ஒட்டு கேக்குறீங்களே, உங்க 2 பேருக்கும் வெக்கமாவே இல்லையா? ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல செல்வி. சண்முகம் தம்பி மகாவுக்கு பிரசவம் முடியற வரைக்கும் ஹோட்டலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாருல, அவங்க 2 பேரும் என்ன முடிவுக்கு வராங்கன்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் நாங்க இங்க நின்னு அவங்க பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்தோம். அவங்க என்ன முடிவுக்கு வந்தா உங்களுக்கு என்ன? என்ன செல்வி இப்படி சொல்லிட்ட? சண்முகம் தம்பி ஹோட்டலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிடுச்சு. அப்படின்னா இனிமே ஹோட்டல நாங்க தானே லாபகரமா நடத்துற மாதிரி இருக்கும். எங்களுக்கும் பொறுப்பு அக்கறை எல்லாம் இருக்குல்ல. அடடடடடா, உங்க பொறுப்பு அக்கறைய பத்தி எனக்கு தெரியாதா? அந்த ஒரு ஹோட்டலை வச்சுக்கிட்டு நீங்க பண்ண சேட்டையெல்லாம் கொஞ்சமா நஞ்சமா? என்ன நீங்க செஞ்சது எல்லாத்தையுமே நாங்க மறந்துட்டோம்னு நினைக்கிறீங்களா? கரெக்டா சொன்ன செல்வி. என்னங்க? என்னங்க? இல்ல, சண்முகம் நான் ஹோட்டலுக்கு வரேன்னு முடிவு பண்ணிட்டாரு. அதான் உங்களுக்கு உதவியா நானும் அம்மாவும் வரலாம். ஒண்ணும் தேவையில்லை. ஏன் உங்களால நாங்களும் இந்த ஹோட்டலும் ஏற்கனவே தெருவுக்கு வந்தது பத்தாதா? இத பாருங்க, சண்முக மாமா ஹோட்டலுக்கு வந்தாலும் சரி, வர முடியலனாலும் சரி, அந்த ஹோட்டலை பாத்துக்கிறதுக்கு நான் இருக்கேன். நீங்க 2 பேரும் அதை நினைச்சு கவலைப்பட வேணாம், சரியா? நீங்க 2 பேரும் ஹோட்டல் பக்கம் வராம இருக்கிறது தான் எனக்கு நீங்க செய்யற மிகப்பெரிய உதவி. என்னங்க இப்படி குத்தி காட்டி பேசுறீங்க? நாங்க ஒரு தடவை தப்பு செஞ்சோம், இல்லன்னு சொல்லல. அதென்ன நாங்க வேணும்னு செஞ்சோமா? இப்ப வர எங்களால இப்படி ஒரு தப்ப செஞ்சோமேனு குற்ற உணர்ச்சிலேயே நாங்க 2 பேரும் எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? சும்மா நீங்க என்னடானா திரும்ப திரும்ப அதே விஷயத்த குத்தி காட்டி எங்களை ஒதுக்கி வைக்கணும்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் நியாயங்களா? ஆமா மாப்பிள்ள, ஏதோ தெரியாம ஒரு தடவை தப்பு பண்ணிட்டோம். அத நீங்க பெரிய மனசு பண்ணி மன்னிக்கலாம்ல. இது ஒரு தடவையா? ஒவ்வொரு தடவையும் தப்பு பண்ணிட்டு நீங்க இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த முறை நான் முடிவா சொல்றேன், பழையபடி உங்களை ஹோட்டல் கூட்டிட்டு போவேன்னு கனவுல கூட நினைக்காதீங்க, சரியா? ஒருவேளை அப்படி ஒரு நினைப்பு இருந்ததுன்னா அது குழி தோண்டி புதைச்சிருங்க. இனிமே உங்க 2 பேரோட நிழல் கூட அந்த ஹோட்டல் பக்கம் வரக்கூடாது. எங்க கொலை குத்தம் பண்ணவங்கள கூட செஞ்ச தப்ப திருத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனா நாங்க ஏதோ தெரியாம ஒரு தப்பு செஞ்சிட்டோம், அதுக்கு இப்படி எங்களை ஒட்டு மொத்தமா ஒதுக்கி வைக்கிறதுக்கு பேசாம நீங்க எங்களை இந்த வீட்டுல சேர்க்காமே இருந்திருக்கலாம். ஏய், என்னடி பேசிக்கிட்டு இருக்க? பின் என்னம்மா, நடந்த தப்பு எல்லாத்துக்கும் காரணம் நாம தான். நாம ஒன்னும் அதை மறுத்து பேசலையே. நம்மளாலதான் இப்ப அந்த ஹோட்டலுக்கு இவ்வளவு பெரிய நஷ்டம் வந்திருக்கு. இப்பயாச்சும் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி ஏதோ நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணி பாவத்தெல்லாம் கழிக்கலாம் நினைக்கிறோம். இவங்க அதையும் தப்பா நினைக்கிறேன்னு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த பாரு, நீ என்ன பேசினாலும் சரி, பழையபடி நீங்க ஹோட்டலுக்கு வர்றதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். மாமா, அவங்கதான் இவ்ளோ தூரம் சொல்றாங்கல்ல, ஒரு தடவை கூட்டிட்டு தான் போய் பாருங்களேன், உங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. என்ன செல்வி, எல்லாம் தெரிஞ்ச நீயே இவங்க பேசுறத நம்பி ஹோட்டல் கூட்டிட்டு போக சொல்ற? பரவாயில்ல மாமா, இன்னும் ஒரே ஒரு தடவை உங்களுக்கு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். தப்பு பண்ணவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறது தப்பு ஒண்ணும் இல்லையே. இல்ல செல்வி. இல்ல மாமா, நான் ஏன் சொல்றேன்னா, இப்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்த சண்முக அண்ணனும் உங்களுக்கு உதவிக்கு இல்ல. நானும் வேலுவும் மண்டபத்துக்கு போயிடுவோம். நீங்க ஒருத்தர் மட்டும் ஹோட்டல் எப்படி பாத்துக்க முடியும்? வெளியாளுங்க எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம வீட்டாளுங்க மாதிரி வந்துட முடியுமா? ஏன் மாப்பிள்ள, ஒரு கர்ப்பிணி பொண்ணு இவ்வளவு தூரம் அவ உடம்பு கூட பாத்துக்காம புருஷனுக்கு உதவியா இருக்கணும்னு கெஞ்சி கேக்குறா. நீங்க கொஞ்சம் கூட இரக்கம் காமிக்க மாட்டேங்கிறீங்களே. இந்த ஒரு தடவை எங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுங்க மாப்பிள்ள. நாங்க எப்படி மாறி இருக்கோம்னு உங்களுக்கு புரிய வைக்கிறோம். ஒரு வேலைக்காரங்கன்னு நினைச்சாவது எங்களை கூட அழைச்சிக்கிட்டு போங்க மாப்பிள்ள. சரி, செல்வி சொல்றாளேன்னு தான் நான் ஒத்துக்கிறேன்.
ஆனா ஒண்ணு, அங்க ஹோட்டலுக்கு வந்து முதலாளியா நினைச்சுக்கிட்டு உங்க வேலையை மறுபடியும் காமிக்கணும்னு நினைச்சீங்க, அப்பவே ஹோட்டலை விட்டு துரத்திடுவேன். பஸ்ஸுக்கும் ஆட்டோக்கும் கூட காசு கொடுக்க மாட்டேன். நடந்துதான் வீட்டுக்கு வரணும். நீங்க இவ்வளவு தூரம் ஒத்துக்கிட்டதே பெருசு. நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு நாங்க நடந்துக்கிறோம் பாருங்களேன். ஏதோ சொல்றீங்க, அதையும் பார்க்கலாம். சரி செல்வி, அப்ப நான் ஹோட்டல் கிளம்புறேன். சரிங்க. வாங்க. ஆ. ம்.